திருக்கண்ணபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு 1,60,000 ரூபாய் மதிப்பிலான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். நாகை மாவட்டம் திருமருகல் அடுத்த திருக்கண்ணபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 682 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதே பள்ளியில் கடந்த 2001 முதல் 2004 வரை படித்த முன்னாள் மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலம் படித்த பள்ளிகள் குறித்து ஆலோசித்து வந்தனர். அப்பொழுது நம் பள்ளிக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என ஒருமித்த கருத்தாக இருந்த நிலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வாங்குவதற்கான தொகையை 27 முன்னாள் மாணவர்கள் அவர்களது வசதிக்கு ஏற்ப பகிர்ந்து இயந்திரத்தை வாங்கி இன்று பள்ளிக்கு வழங்கினர். மேலும் அவர்கள் படிக்கும் காலத்தில் இருந்த தலைமை ஆசிரியர் தற்போது திருவாரூர் DEOவாக பணியாற்றி வரும் மாதவன் அதனை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கட சுப்பிரமணியன் மற்றும் பள்ளி ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி பாராட்டினை தெரிவித்தனர். பின்னர் ஆசிரியர்களோடு முன்னாள் மாணவர்கள் குழு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வழங்கியது பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். ஒரு பக்கம் சார் இருங்க. ஓகே சார். வரக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுக்கு பள்ளி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை உறுத்தாக்கிக் கொண்டு அடுத்ததாக முன்னாள் மாணவன் அவர்களை இப்படி ஒரு நிகழ்வை செய்திருக்கிறார்கள். மிகவும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் படிக்கும் காலத்தில் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எதிரே இருக்கக்கூடிய அந்த சீட்டு போட்டாய். நாங்கள் பெருமா கேமரா பெருமா ஒரு நிமிஷம் பாப்பா கீழே இறக்கி முகம் மறைக்குது. சார் நீ அப்படியே கொடுத்துட்டே வாங்க சார். நீ கொடுத்துட்டே வாங்க. சும்மா வாங்க வாங்க. இதுதான் கவர் ஆகும். நிறைய கொடுத்துங்க லட்டு. சார் சார் அப்படிங்க சார். சார் போயிட்டு இன்னொரு லைன்ல வா. 2 லைன் வா. இந்த அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களே 2 லைனா நில்லு. 2 லைனா நில்லுன்னு 2 லைனா நில்லுமா.